Hi friends, வணக்கம் and welcome to AV Creations. இது மாதிரி வேஸ்ட் கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம ஈஸியாக வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுற பாக்ஸ் வந்து லாங் லைஃப் வரதுக்கான சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுற ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஓப்பன் ஆர்கனைசராக தான் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு லிட்டுன்னு ஒன்று இருக்காது. ஸோ இந்த பாக்ஸில் வர மேல் பக்கம் 4 ஃப்ளாப்ஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடாம அதை வந்து உள்பக்கமோ இல்லை வெளிப்பக்கமோ மடித்து நம்ம வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். ஸோ சில பாக்ஸில் வந்து 2 பக்கம் பீஸை மட்டும் வச்சுக்கலாம், சில பாக்ஸில் 4 பீஸையும் வச்சுக்கலாம். அது எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி வச்சுக்கலாம். பிகாஸ் அந்த மாதிரி ஃப்ளாப்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா இந்த 4 எட்ஜஸும் வீக் ஆகிடும். ஸோ ஈஸியாக அது சீக்கிரத்தில் பிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ளாப்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் மடித்து விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணணும், அது சரியில்லை, ரொம்ப பழசாக இருக்குன்னா கூட அந்த ஃப்ளாப்ஸ் எல்லாம் கட் பண்ணால் கூட இந்த மாதிரி செல்லோ டேப்பில் நல்லா 4 சைடோட மேல் பக்கமும் கவர் ஆகிற மாதிரி நல்லா டைட்டாக ஒட்டிட்டா இந்த பாக்ஸ் பிரியாமல் லாங் லைஃப் வரும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளாப்ஸையும் உள்பக்கமாக மடித்து வச்சுருக்கேன். இதில் கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்குது, கிழிஞ்சிருக்கு. இதை ஜஸ்ட் அவுட் சைடில் மட்டும் பேப்பரை கவர் பண்ணாக்கா இந்த பாக்ஸ் லாங் லைஃப் வராது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செல்லோ டேப்பில் மேல் பக்கம் நல்லா டைட்டாக 4 சைடும் கவர் பண்ணுற மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து பேப்பர் வச்சு கவர் பண்ணலாம். சில பாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸில் சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸை கண்டிப்பாக அவுட் சைடில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஆகணும். இந்த பாக்ஸை அவுட் சைடில் கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர் இல்லை லேமினேட்டட் ப்ரௌன் ஷீட்ஸ், அதர்வைஸ் இந்த மாதிரி செல்ஃப் அடிசிவ் ஸ்டிக்கர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப் அடிசிவ் ஃபாயில் ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இதோட பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு டேரெக்டாக நம்ம கார்ட்போர்டில் ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸோட உள்பக்கம் பேப்பரில் கவர் பண்ணணும் அப்படின்னா உள்பக்கம் மெஷர்மெண்ட்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாக்ஸுக்கு கீழ்ப்பக்கம் நம்ம எந்த பேப்பர் வைக்கிறோமோ அதை வச்சுட்டு வெளிப்பக்கத்துலேருந்து 4 சைடும் அப்படி மடித்து விட்டுட்டா நமக்கு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக உள்பக்கம் வைக்கிறதுக்கான சைஸில் நமக்கு பேப்பர் கிடச்சிடும். அதை கட் பண்ணி நம்ம வேணும்னா இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிடலாம், இல்லை விரும்ப கூட நம்ம அப்படியே ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளிப்பக்கத்தில் கவர் பண்ணுறதுக்கு பேப்பரை ஒரு சைடில் வந்து எந்த அளவுக்கு நம்ம உள்பக்கம் ஃபோல்ட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸையே நம்ம ஃபோல்ட் பண்ணியும் மெஷர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எந்த அளவு வைக்கணுன்றது டிசைட் பண்ணிட்டேன். ஸோ பாட்டமுக்கு எவ்வளோ அண்ட் இந்த சைடில் எவ்வளோன்னு டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 2 இன்ச் 3 இன்ச் தேவைப்படுது. ஸோ லென்த் வைஸில் நமக்கு எவ்வளோ தேவைன்றது நம்ம அப்படியே பாக்ஸை வச்சு மெஷர் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு, பாட்டம் சைடு, பேக் சைடு இந்த 3 சைடுக்கு தான் மெஷர் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற லென்த்துக்கு நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இப்போ விட்த்துக்கு வந்து நம்ம தனியாக தான் பேப்பர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் கிராஃப்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த சம்மர் டைமுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு சின்ன சின்ன பாக்ஸில் இந்த மாதிரி அழகாக அவுட்டரில் கவர் பண்ணி பென்சில் ஸ்டாண்ட், பென் ஸ்டாண்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 சைடில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மற்ற 2 சைடுக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதை ஜஸ்ட் இப்படி சைடில் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். உள்பக்கம் கவர் பண்ணுறதுக்கு ஒரு 2 இன்ச் அண்ட் பாட்டமில் எவ்வளோ தேவைன்றதை ஜஸ்ட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம 2 பக்கத்துக்கும் கவர் பண்ணிடலாம். ஸோ இது 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் சைட்லேருந்து ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒட்டிடலாம். இன்கேஸ் இது நம்ம தப்பாக ஒட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த ஸ்டிக்கரை வந்து மறுபடியும் ரிமூவ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக் ஆகிடுச்சு. அப்படியே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம சரியாக ஒட்டிக்கலாம். அதனால் இந்த பேப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்னொரு பாக்ஸுக்கும் உள்ளே கவர் பண்ணுறதுக்கு நல்லா திக்கான பேப்பர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்ட போகிறதுல ஜஸ்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சைட்லேயும் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்தது இந்த கார்னர்ஸில். இப்போ கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. கார்ட்போர்ட் பாக்ஸை பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இதுக்கு நம்ம ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். என்கிட்ட இந்த மாதிரி வேஸ்ட் ஹேண்டில்ஸ் இருக்குது. இது வந்து ஏதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஐட்டம்ஸ் வாங்கும்போது அந்த பாக்ஸில் இருக்கிற ஹேண்டில்ஸ் இது. ஸோ இதையே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ நமக்கு எந்த பக்கமாக இதை வெளியில் தெரிகிற மாதிரி வைப்போமோ அந்த சைடில் இந்த ஹேண்டில்ஸ் வர மாதிரி வச்சுக்கணும். சென்டரில் இதை வச்சுட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஷூ லேஸ், அது வந்து சில பேக்லலாம் ஹேண்டிலாக வரும், கிஃப்ட் பேக்லலாம் ஹேண்டிலாக வரும், அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில்ஸில் லாக் இருக்குது. நம்ம கயிறு மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா அதில் நம்ம உள்பக்கம் வந்து நாட் போட்டுக்கணும். ஸோ இந்த பேக் லாக்கை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இன்னொரு பாக்ஸும் இதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், அதுக்கு இந்த ஹேண்டில் வைக்க போகிறேன். ஸோ இந்த ஹேண்டிலில் சென்டர்லேருந்து 2 பக்கமும் தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மார்க்கிங்கை மட்டும் வெர்டிக்கலாக பண்ணிக்கலாம். பட் கட் பண்ணும்போது இப்படி பண்ணக்கூடாது, ஹரிசான்டலாக கட் பண்ணிக்கணும். 2 சைட்லையும் சென்டரில் ஹரிசான்டலாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு பேக் சைடில் லாக் இல்லாததுனால நம்ம வெர்டிக்கலாக கட் பண்ணாக்கா அந்த லாக் உள்ளே ப்ரெஸ் பண்ணுறது வெளியில் ஈஸியாக வந்துடும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். ரெண்டு பாக்ஸையும் பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம ஹேண்டிலே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம உள்ளேருந்து பாக்ஸை எடுக்கும்போது இந்த கார்ட்போர்டே பிடிச்சி எடுப்போம். ஸோ ஓவர் வெயிட்னால சைட்லலாம் கிழியும். ஸோ இப்போ இந்த ஹேண்டில் இருக்கிறதுனால இந்த பாக்ஸ் வந்து இன்னும் லாங் லைஃப் வரும். எப்போவுமே ஷெல்ஃபில் வந்து பாட்டம் ரேக்கில் கீழே வந்து மண்ணெலாம் ஈஸியாக படியும். இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த மண்ணெலாம் ட்ரெஸ்ஸில் வந்து படாமல் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 support. See you all in my next video. Have a great day.